இன்னைக்கு இந்தோனேஷியாவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு போராட்டத்துக்காக. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே இன்னைக்கு தெருக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கிற கேபிட்டலா இருக்க ஜகார்த்தா இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே வண்டிகள் கருகி போய் அங்க வந்துட்டு எல்லா கடைகளுமே உடைஞ்சு போய் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே சேதமாகி இன்னைக்கு ஜகார்த்தாவே ஒரு குப்பை கிடங்கா மாறி இருக்கு அப்படின்றது சொல்லலாம். இந்தோனேஷியாவோட கேபிட்டல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு முடிவு அங்க இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் எடுத்ததுனால அங்க இருக்கிற மக்கள் கோவப்பட்டு அந்த இந்தோனேஷியாவோட கேபிட்டலா இருக்கிற ஜகார்த்தாவே எரிச்சு சாம்பலாக்கி இருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற இந்தோனேஷியா மக்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பார்லிமெண்ட்டே எரிச்சிருக்காங்க அப்படின்றது இது வரைக்குமே எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு இந்தோனேஷியால ஒரு மிகப்பெரிய ஒரு சிவியரான ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு பொதுமக்கள், ஒரு சைடு மிலிட்ரி, ஒரு சைடு போலீஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்காட்சியா இன்னைக்கு இந்தோனேஷியால காணப்பட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் ஒரு